ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 150 ஜவ்வரிசி எடுத்துங்க. 1/2 கிலோ பச்சரிசி மாவு, பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம். பச்சை மிளகாய் இஞ்சியை அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு 2 சொம்பு தண்ணியை விட்டு ஜவ்வரிசி அதில் வேகும் போது பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து அது வேகட்டும். பச்சரிசி மாவை நம்ம நல்லா தண்ணி ஒரு 2-3 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இதில் ஜவ்வரிசி வெந்த உடனே இதில் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த உடனே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு புடவையை வந்து 2ஆக மடித்து போட்டு அதில் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருந்து ஒரு நாளெல்லாம் காய வச்சுடுங்க. காய வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். லைட்டாக பின்னாடி தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இது இப்போ நல்லா ஈஸியாக வந்துடும். இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெயிலில் காய வச்சுட்டோன்னா இதை நம்ம 1 இயர் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெடாமல் இருக்கும். இதோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் பச்சரிசி மாவுக்கு 9 கிளாஸ் தண்ணி. ஜவ்வரிசி வேக வைக்கிறதுலேருந்து அரிசி மாவு கரைக்கிறதுலேருந்து எல்லாம் சேர்த்து 9 கிளாஸ் தண்ணி. அதான் இதோட ரேஷியோ. தேங்க்யூ.